சொல்றாரு, இன்னைக்கு உங்களை பார்த்து இயேசு பாதுகாப்பு அளிக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு தலைப்பு இயேசு பாதுகாப்பு அளிக்கிறார். ஜீசஸ் ப்ரொவைடட் ப்ரொடெக்ஷன். இயேசு தான் நமக்கு ப்ரொடெக்ஷன். இயேசு தான் நமக்கு ப்ரொவைட் பண்றார். ஆண்டவர் ஜீசஸ் ப்ரொவைடட் ப்ரொடெக்ஷன். அப்படி என்றால் இயேசு பாதுகாப்பு அளிக்கிறார். ஆண்டவர் தான் நமக்கு பாதுகாப்பு. குடும்பத்துல குழப்பம் இருக்கிறதா, ஏசப்பா இந்த குழப்பத்துல எங்களுக்கு பாதுகாப்பு தாரும். என் மனைவி பிள்ளைகளுக்கு, புருஷ பிள்ளைகளுக்கு, எங்க மன சஞ்சல போராட்டங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர் கிட்ட தான் நீங்கள் பாதுகாப்பை கேட்க வேண்டும். மனுஷனிடத்துல அல்ல, டிவில இல்ல, யூடியூப்ல இல்ல, போன்ல இல்ல, அடுத்தவங்க கையில கர்த்தரிடத்துல பாதுகாப்பை தேட வேண்டும். அதைத்தான் கர்த்தர் சொன்னார். எபேசியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 18 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம் வேகமாக. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணிகளோடாகும்படி தேவனுடைய சர்வாலயத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிந்தவர்களாய் நிற்கவும் திராணிகளோடு ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வ யுகத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தந்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுவர்களாயும் பொல்லாங்கு எங்கும் அக்கினியை யோசித்தவர்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிலும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நெல்லுங்கள். நட்சத்திரம் என்னும் தலை சீராயும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டணத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களாகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழுத்திருக் கொண்டிருங்கள். அம்மை எல்லாரும் இருக்கிற இடத்துல ஆசனத்தில் இறங்கி முழங்கள் படிட்டு தலைகளை தாழ்த்துவோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல இரண்டாம் ஆராதனை வேலைக்காக நன்றி அப்பா. இந்த மார்ச் மாதம் 3வது பரிசுத்தமான ஓய்வு நாள். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே இந்த இரண்டாம் ஆராதனை வேலையில என் தேவனாகிய கர்த்தர் வந்திருக்கிற கல்வாரி கமிட்டி பேராயத்து மக்களுக்கும் இணையதள வாயிலாக பார்க்க கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆண்டவர் அறிந்தவர்கள் அறியாத பிரஜாதி மக்களுக்கும் என் தேவனாகிய கர்த்தர் இயேசு பாதுகாப்பு அளிக்கிறார். ஜீசஸ் ப்ரொவைடட் ப்ரொடெக்ஷன். இயேசு பாதுகாப்பு அளிக்கிறார். உடைய பாதுகாப்பு என் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, இணையதளத்தில் இருக்கிற மக்களுக்கும் உடைய பாதுகாப்பு என்னாலும் ஆண்டவர் எனக்கு மட்டும் தெய்வம் அல்ல, இந்த உலகம் வான பூமி எல்லாம் சிருஷ்டித்தவர். அவர் எல்லாருக்கும் தெய்வனாக, எனக்கு மட்டும் தெய்வம் அல்ல. நான் பெற்ற இந்த தெய்வத்தை என் சகோதர சகோதரிகளுக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் யாவருக்கும் நான் இந்த மெய்யான தெய்வம் இயேசுவை நான் கொடுக்க வேண்டும். இயேசு எனக்கு பாதுகாப்பு அளிக்கிறார். அதே பாதுகாப்பு என் தொப்புள் கொடி உறவுகள், ஆண்டவர் அறியாத உறவுகளுக்கும் இயேசுவின் பாதுகாப்பு வேண்டும். எனக்கு கிடைத்த பாதுகாப்பு, அந்த பாதுகாப்பு அவர்களுக்கும் கிடைக்க அவர்களையும் ஆண்டவருக்குள் வழிநடத்தி கொண்டு வர கர்த்தர் எனக்கு கொடுத்த உம்முடைய பாதுகாப்பு அவர்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். அவர்களுக்கும் அதை நான் பரிமாற ஆசைப்படுகிறேன். அவர்களையும் தேவன் ரட்சி, அவர்களையும் பாதுகாத்துக் கொள்ளும். நீ பேசும், நாங்கள் கேட்கிறோம், நாங்கள் காத்திருக்கிறோம். நீ பேசுகிறாங்க. ஆமென், ஆமென். வேதம் சொல்லுகிறது ஜீசஸ் ப்ரொவைடட் ப்ரொடெக்ஷன். அப்படி என்றால் இயேசு பாதுகாக்கிறார், இயேசு பாதுகாப்பு அளிக்கிறார். எனவே எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 சொல்லுகிறது, வாசிக்க. ஏனெனில் கடைசியாக என் சகோதரரே, சகோதரிகளே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் பலப்படுங்க. நீங்க எதில பலப்பட வேண்டுமா? நீங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தரில் இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். அவருடைய சத்துவமாகிய அவருடைய வல்லமையில நீங்க பலப்பட வேண்டும். அவருடைய சத்து, ஒரு மனுஷன் பிறந்தா, ஒரு குழந்தை பிறந்தா, சிறு குழந்தை அந்த தாய்ப்பால் கொடுப்பாங்க. சிறு குழந்தைக்கு பிறந்த குழந்தை தாய்ப்பால் கொடுப்பாங்க. ஒரு 6 மாதம் கழிக்கப்படும் போது அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணுவார்கள்? அதற்கு ஏதாவது ஒரு நெஸ்டம், கேழ்வரகு அல்லது பருப்பு, டால், இந்த மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு அதை குழைச்சு அதை சமைத்து அதை லகுவான ஃபுட்ஸ், லிக்விட் ஃபுட்ஸ் அந்த குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க.
ஒரு ஆண்டு காலம் வரும்போது அந்த பிள்ளைகளுக்கு இட்லி தோசை இந்த மாதிரி கொடுப்பார்கள். ஒரு 1.5 வயசு 2 வயசு வரும்பொழுது நல்ல கறி மீன்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தைங்க லகுவான ஃபுட்டா நல்லா ரொம்ப நல்லா சமைத்து வேக வைத்து அந்த குழந்தை கொடுப்பார்கள். காரணம் அந்த பிள்ளை சிறு பிஞ்சு, அந்த பிஞ்சு எலும்பு, அந்த பிஞ்சு நரம்பு, அந்த பிஞ்சு சரீரம், பிஞ்சு குடல், பிஞ்சு அந்த கண்கள், பிஞ்சு வாய், நாம் ஆகவே ரொம்ப ஆதாரம் கூடாது. அதுபோல அந்த குழந்தைகளுக்கு லகுவாய் கொடுப்பார்கள். அப்படிதான் சகோதரிகளே, கர்த்தருடைய சத்துவம் அந்த குழந்தைக்கு எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த சத்துவத்தை ஏற்றுகிறோமோ, அந்த சத்து பலனை அந்த பிள்ளைக்கு கொடுக்கிறோமோ, மீன் கறி முட்டை இப்படி ஒவ்வொன்றா அந்த பிள்ளை கொடுத்து 5 வயசு வரும்போது என்ன சாப்பிடும், 10 வயசுல பிள்ளை என்ன சாப்பிடும், 20 வயசுல வாலிபன் அப்ப என்ன சாப்பிடும், நல்லா ஆட்டுக்கறி நல்ல கறி வகைகள் நல்லா சாப்பிட்டு நல்லா புஸ்தியா ஒரு 40 வயசு வரைக்கும் நல்ல தெம்பான ஃபுட்டை சாப்பிடணும். 40க்கு மேல நம்ம ஃபுட்டு குறையும். அப்பதான் நோய் நொடிகள் அதிகமா வர ஆரம்பிக்கும். அப்ப நம்ம ஃபுட் எல்லாம் குறைப்போம். சுகர் வரும், பிபி வரும், இப்படி எல்லாம் வரும். அவன் நல்லா சாப்பிடக்கூடிய வயசு ஒரு 40 வயசு ஆனபடினால அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்குள் இருக்கிற பிள்ளைகள் யாரும் சபையில் உட்கார்ந்து தூங்கக்கூடாது. தூங்குறவங்களா இருந்தா தூக்கத்தை தட்டி எழுப்பு. ஏன்னா பிசாசான தூங்க வைத்து விடுவான். எனவே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கடைசியாக என் சகோதர சகோதரிகளே, கர்த்தரிடம் அவருடைய சத்துவத்தின் வல்லவரும் பலப்பட வேண்டும். ஒரு குழந்தைக்கு எப்படி உணவு பலப்படுகிறதோ, எப்படி உணவுகளை குழந்தைகள் கொடுத்து எப்படி ஒரு மனுஷன் நாம சம்பாதிக்கணும், 3 வேளை நல்லா சாப்பிடணும், அது போல கர்த்தரின் அவருடைய சத்துவத்தில் வல்லமையில நம்ம பலப்பட வேண்டும். 3 வேளை உணவு சாப்பிடுவது போல, இதுக்கிடையில 2 வேளை டீ ஸ்நாக்ஸ் சாப்பிடுவது போல, இதுக்கிடையில கூல் ட்ரிங்க்ஸ் ஜூஸ் குடிப்பது போல, இதுக்கிடையில வடை பஜ்ஜி போண்டா நிக்கிற இடத்துல சாப்பிடுவது போல, ஆண்டவர் எப்ப வேணாலும் 3 வேளை மட்டுமல்ல, எப்ப வேணாலும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், தேட வேண்டும், பைபிள் வாசிக்க வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். இதுதான் நமக்கு ஆவிக்குரிய புஷ்டி, ஆவிக்குரிய சத்துவம், ஆவிக்குரிய பலன், ஆவிக்குரிய வல்லமைகளை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இப்படி நாம் தரித்துக் கொள்ளும் போது அந்த பொல்லாத ஆவி ஒன்று நம்ம பிரவேசிக்காது. இதெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. முதலாவது காரியம் பிசாசின் தந்திரங்கள், the devil's tricks, அதாவது பிசாசின் தந்திரம். முதலாவது பிசாசின் தந்திரங்கள். முதலாவது எபேசியர் 6 அதிகாரம் 11 முதல் 13 வரை சொல்லுகிறது. முதலாவது சம்பவம் பிசாசின் தந்திரங்கள். நோட் பண்ணுங்க, பிசாசின் தந்திரங்கள் நம்பர் 1. அது ஆங்கிலம் தமிழ்ல சொல்லுகிறது பிசாசின் தந்திரங்கள். நோட் பண்ணுங்க சீக்கிரம். பிசாசின் தந்திரங்கள் முதலாவது காரியம் பிசாசின் தந்திரங்கள். ஆக இயேசு பாதுகாப்பு அளிக்கிறார். இயேசுவின் பாதுகாப்புக்குள் இருக்கிறோம். அவன் பாதுகாப்புக்குள் இருக்கிற பிள்ளைகளுக்கு பிசாசு என்ன செய்கிறானா, அவன் தந்திரமா உள்ள வரணும். தன் குடும்பங்களிலே, தன் பிசினஸ்ல, தன் தொழில, தன் வேலையில, தன் படிப்புல, குடும்ப சமாதானத்துல, குடும்ப சந்தோஷத்துல, குடும்பத்துல கடன் வரும், பிரச்சனைகள், இல்லாமைகள், வறுமைகள், தொல்லைகள், தொந்தரவுகள், பண ஆசைகள், நெருக்கங்கள், பொண்ணு பொருள் ஆசைகள், பெண் ஆசை, பொன்னாசை, மண் ஆசையை எல்லாவற்றையும் பிசாசு தந்திரங்கள். The devil tricks. அப்படி என்றால் devil அதாவது பிசாசு. devil என்றால் பிசாசு. அந்த devil tricks, அவன் tricks பண்றான். நம்ம வாழ்க்கையில பிசினஸ் பண்ணுவோம், சேர்ந்து பிசினஸ் பண்ணுவோம். பிசாசு தந்திரமா நம்ம கிட்ட வந்து tricks பண்றான். ஏய், நீ ஏன் பண்ற இந்த பிசினஸ்? ஏன் பண்ற? நீ ஒத்தனா ஏன் பெருமாள்? ஏன் நீ ஒத்த? ஏன் இப்படி பண்ற? நீ எதுக்கு பண்ற அப்படின்னு tricks பண்ணுவான். யாரும் பேசுறாங்க, யாரும் இது சொல்றது கேட்கதா, ஆண்டவர் சொல்றது கேட்கதா? அப்போ ஞானமுள்ள உலகம் என்ன பண்ற? ஏய் பிசாசு, நீ ட்ரிக்ஸ் பண்ற. அதான் the devil tricks, அதாவது பிசாசின் தந்திரம். இது பிசாசின் தந்திரம். அப்போ இதுக்கு நம்ம செவி கொடுக்க கூடாது. அப்ப என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்றது கேட்கணும். அப்ப என்ன சொல்றாரு? நீ யாருக்குள்ள பலப்படணும்? நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுதத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீங்க என்ன பண்ணணும்? நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக. திராணி நகரமா? அதுக்கு தான் வேதத்தை வாசிக்கணும், அதுக்கு தான் வேதத்தை ஜெபம் பண்ணணும், வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் சொல்ற ஊழியத்தை செய்யணும், ஆத்மா அறுவடை பண்ணணும், சம்பாதிப்பதை உண்மையா கொடுக்கணும், உத்தமமா இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது. அந்த பொய் சொல்லிட்டோம் பிசாசு ட்ரிக்ஸ், தந்திரம் உள்ளவர்களா. அதுதான் பிசாசு தந்திரங்கள். பொய் சொல்ல வச்சிருக்கோம். புருஷ பொண்டாட்டிகிட்ட சொல்லுங்க, இந்த மாதிரி உண்மை இல்லை பாஸ்டர் பக்கத்துல சொல்லி
6 நாள் வேலைக்கு போறேன். அப்பா உனக்கு 6 நாள் படைச்சு வச்சிட்டாரு. 6 நாள் கொடுத்துக்கிறாரு. ஏசப்பா எத்தனை நாள், நமக்கு எத்தனை நாள்? சத்தமா சொல்லுங்க. ஏசப்பா நம்மளுக்கு எத்தனை நாள் கொடுத்துக்கிறாரு? 6 நாள். 6 நாள் நம்ம சும்மா வீட்டுல படுத்து தூங்குறோம். என்ன பண்றோம்? தானம் வந்துருக்குதா? தானம் தானம் என்ன செஞ்சு தானம் பாருங்க. சொத்து வயசு விசுவாசம் இன்னைக்கு அது சத்துக்கு வீட்டுல உட்கார்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை கூட போடுறோம்? சத்தமா சொல்லு. ஒரு கூட. அன்னைக்கு 4 போடும் எவ்வளவு இருக்குது. இன்னைக்கும் என் கை கஞ்ச நான் குடிக்கணும். அது சொல்லுங்க. என் கையின் உழைப்ப நான் குடிக்கணும். என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடணும். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவா. அதுக்கான தெம்பை நான் தருவேன். அதுக்கான பலனை நான் தருவேன். அதுக்கான சத்துவத்தை தருவேன். இன்னைக்கு 70 வயசு முடியல, நடக்க முடியல. ஆனாலும் இந்த நிலையில ஆட்டோ பிடிச்சு பஸ் பிடிச்சு ஏறி மருமகளை பார்க்கல, பிள்ளையை பார்க்கல, பேரனை பார்க்கல, பேத்தியை பார்க்கல. நான் போய் எங்க அப்பா சமூகத்துல போய் எங்க அப்பா ஆராதிக்கிறேன். அந்த விசுவாசம் அதுதான் நீங்க அந்த உயிர் நடந்தது. உன் கையின் நீ உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாங்க. அப்ப அடுத்தவங்க கொடுப்பாங்களா? அவங்க தருவாங்களா? இவங்க தருவாங்களா? இவங்க தருவாங்களா? இதுல கிடைக்குமா, அதுல கிடைக்குமா? இல்ல, என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன். அல்லேலூயா. யாருடைய பிரயாசத்தை? என் கையின் பிரயாசத்தை. ஆண்டவர் பார்க்கிறார். நீ உன் கையின் பிரயாசம் அப்படின்னா உன் உடம்புல நான் தெட்டு தரேன். உன் உடல்ல நான் தெட்டு தரேன். உன் எலும்பை நான் நினைவதாக்குறேன். உன் எலும்பை புஷ்டியாக்குறேன். உன் நரம்பை புஷ்டியாக்குறேன். உன் சரீரத்துல சத்துவத்தை தரேன். என் பலத்தை தரேன். என் வல்லமை தரேன். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அப்போ ஆண்டவராகிய தேவன் பாருங்க, நீங்கள் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களா? அதுக்கு என்ன? இந்த வயசுல ஒரு கூடையை போட்டு அதை வித்து அதை எடுத்து ஒரு பால் வாங்குது, ஒரு பொருள் வாங்குது, ஆண்டவருக்கு ஒரு காணி கொடுக்குது, ஏதாவது ஒரு கையில கசமா கொடுக்குது. இப்படிப்பட்ட காரியத்தை நான் எங்க அப்பனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்கும் போது உங்களுக்கு இந்த வயசுல தெரியாதுல்ல. சுந்தர மாதிரி வயசு, தான மாதிரி வயசு, அப்படியாக மாட்டாள் மாதிரி வயசு, அப்படியாக மார்த்தாள் மாதிரி வயசு, தேவி மாதிரி வயசு, இன்னும் அண்ணன் மிராக்கல் மிராக்கல் தூங்குதா? மிராக்கல் மாதிரி வயசு. அதுக்கப்புறம் பின்னாடி சாராள் மாதிரி வயசு, அண்ணாள் மாதிரி வயசு. இப்படிப்பட்ட வயசு முதிர் வயது வரும்போதுதான் உங்களுக்கு அந்த நிலைமை தெரியும். ஓஹோ, என் பொண்ணுக்கு கொடுத்தேன், என் பிள்ளைகளுக்கு கொடுத்தேன், என் பேரப்பிள்ளைக்கு கொடுத்தேன், என் மருமகனுக்கு கொடுத்தேன், என் நாட்கள் கொடுத்தாங்க. இப்ப யாருக்கு இருக்கு? கட்டவன செத்துட்டான். இப்ப யாருக்கு இருக்கு? கர்த்தர் ஒருவர். அவர்தான் என் ராஜா, அவர்தான் என் மணமகன், அவர்தான் என் மாம்ச புருஷன், என் மாம்சத்துக்கு ஏற்ற புருஷன். எங்க அப்பா இயேசு, அவர்தான் என் தகப்பன், அவர்தான் என் நடத்துவார். ஆண்டவர் சொன்னார், உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவான். இப்ப தெரியாது, ஆனா எங்களுக்கு தெரியும். அதனாலதான் இப்போ ஒரு புண்ணியங்களை சேர்க்கிறோம். எவன் துரோகம் பண்ணாலும் ஆசீர்வதிக்கும். யார் விரோதம் பேசினாலும் ஆசீர்வதி. இப்ப என்னப்பா இப்ப பார்த்தாலும் மன்னிப்பு மன்னிப்பு மன்னிப்புன்றேப்பா. எப்போ உனக்கு இதே செஞ்சு துரோகின்னு தெரியுது. அந்த துரோகிக்கு போய் இந்த செய்தி அப்படின்னு என்ன கேட்பாங்க. என்னன்னா எங்க சகோதரர் கேட்பாங்க, என்னங்க ஃபாதர் இப்படி பண்றீங்க? அவன் துரோகின்னு தெரியுது. அப்பா காலத்தில் துரோகம் பண்ணான், நம்ம காலத்தில் துரோகம் பண்றான். எத்தனை ஆண்டு சொத்து ஆட்சி போனான், இன்னும் அவனுக்கு கொடுக்குது. எத்தனை போகிறான்? அவன் மண்ணுக்கு போடுறேன், நான் விண்ணுக்கு போடுறேன். அல்லேலூயா. அவன் மண்ணுக்கு போறோம், மண்ணு அடிக்கிறான், மண்ணுக்கு அடிச்சு கிடக்கிறான். நான் விண்ணுக்கு போறோம், விண்ணுலக போறேன். நான் விண்ணரசரை பத்தி நான் பேசுவேன். அவர் மன்னிக்க சொன்னார், அவர் கொடுக்க சொன்னார். நம்மளும் கீழானவர்கள் அவன் என்ன துரோகம் பண்ணாலும் மன்னிச்சு விடு, மன்னிச்சு கொடுத்து போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவர்களே, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுதத்தை தரித்துக் கொள்ளுங்கள். எதை? தேவனுடைய சர்வ ஆயுதங்களை. அப்படின்னு என்ன அர்த்தம்? 338 முக்கோடி பொல்லாத ஆவிகளையும் மேற்கொள்கிற அந்த வல்லமையின் ஆவி, அந்த அதிகாரத்தை உன் கையில என் கையில கொடுக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு தெரியாதுங்க.
எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு உங்க வாழ்க்கை கண்ணாடி மாதிரி. எப்படி கண்ணாடி மாதிரி முகத்தை கண்ணாடியில பார்த்தோம்னா கண்ணாடியில நம்ம முகம் தெரியும். உங்க வாழ்க்கை, உங்களுடைய அந்தரங்கம், உன்னுடைய உண்மையான வாழ்க்கை, உன் அந்தரங்க வாழ்க்கை என்னன்றது அப்படி கண்ணாடியில நீங்க முகத்தை பார்க்கிற மாதிரி நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீ வாழக்கூடாது. உங்களுக்கு என்னென்ன சரி திட்டம் பண்ண தெரியுமா? உனக்கு எத்தனை சூழி வைக்கிறது தெரியுமா? அவன் முருகவர்கள் செல்வி வாழ்ந்ததை பார்க்கிறேன், எப்படி வாழ்ந்தாரான்னு பார்க்கிறேன். இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் உன் பேரில ஜாதகம் எழுதி ஆண்பா பொன்பா செய்து உன் உருவத்தை செய்து கையில காலில் சரீரத்தில் எல்லா வெட்டியில ஆணி அடித்து அதை கொண்டு போய் அவன் ஓடும் நதியில அந்த வாழையோடு எடுத்து போய் அந்த நதியில விட்டுட்டு அது எப்படி அந்த நதியில ததும்பி 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 அந்த உருவம் அப்படியே கரைஞ்சு போகணும். அது போல உன் குடும்பம் அழிய வேண்டும் என்று உனக்கு வைத்திருக்கிறானே தந்திரங்கள், சூரிய மாந்திரிகங்கள். உனக்கு தெரியாது பிரியமானவர்களே, எங்களுக்கு தெரியும். உங்கள் வாழ்க்கை கண்ணாடியில முகம் பார்ப்பது போல் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இரவு பகலும். உங்களுக்கு இரவு பகலும் பார்த்து ஜெபிக்கிறோம். ஆனால் உங்க எதிரி உங்க கண்ணுக்கு தெரியாது. ஆனா அவன் எனக்கும் இயேசுவுக்கு எதிரி. அவனுடைய யுத்தம் என்னோடு இயேசு கிறிஸ்துவோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனால் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவனை மடங்கடிச்சு முருதேதாக்கி உங்களை அந்த இடத்துல எங்க அப்பா வருவரை எழுந்து நிக்க வச்சு வாழ வைப்பது மாத்திரமே தான் எங்களை கர்த்தர் இந்த பூமியில உயிரோடு இந்த ஊழியத்தை செய்கிறார். எனவே அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுதங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் 2 கொரிந்தியர் 6:7 வாசிக்க கேட்கலாம். 2 கொரிந்தியர் 6:7 சொல்லுகிறது, சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலதிலும் பக்கத்தில் ஆயுதங்களையும் தரித்திருக்கிறது. அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? சத்திய வசனத்துக்குள்ள, இது சத்திய வசனம். அதுக்கு தான் என் பிள்ளைகளை சத்திய வசனத்தை உருவாக்கணும். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில திங்கள் முதல் சனிக்கிழமை வரைக்கும் அதிகாலையில சத்திய வசனத்துக்குள்ள வாங்க சொல்றோம். கேட்கறது இல்லை. சத்திய வசனத்தை படிக்க சொல்றோம். சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும், திவ்ய அந்த திவ்ய பரலோக தேவனுடைய அந்த திவ்ய பலன் ஆண்டவருடைய பலத்திலும் அப்படி நீதியாகிய வலதிடத்து பக்கத்து ஆயுதங்களையும் தரித்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். வலதுபுறமும் இடதுபுறமும் அவரை தரித்துக் கொண்டிருக்க வேண்டும். பைபிள் சரி வாங்கண்டா போடுங்களா போடுனாச்சு அவருக்கு போல விருட்டு போல நெட்டு கிடைக்கல, டவர் கிடைக்கல. சத்திய வசனம் திவ்ய பலத்தில் நீதியாகிய வலது பக்கத்து வலது இடது பக்கத்தில் ஆயுதங்களை தரித்திருக்கிறது. 2 பக்கத்திலும் என்ன இருக்கணும்? நீதியை தரிச்சிருக்கணும், திவ்ய பலத்தில் இருக்கணும், சத்திய வசனத்தில் இருக்கணும். அந்த அபிஷேகம் வல்லம் அந்த அக்னி அத்தனை மூடி 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 காக்கணும். அதை விட்டுறோம். அது 2வது ஆண்டவர் சொல்லுகிற முதல் பிசாசு தந்திரம். அது பாருங்க 12:13 வாசிங்க. எபேசியர் 6:12-13. ஏனெனில் மாம்சத்தோடு ரத்தத்தோடு, பாத்தீங்களா? மாம்ச போராட்டம். நல்லா கவனிங்க, மாம்ச போராட்டம். எதுல மாம்ச போராட்டம்? இப்ப மாம்சத்துல என்ன வருதுங்க? மாம்ச இச்சை, மாம்ச ஆசை, மாம்ச பாவம், விபச்சார வேசித்தனம். கர்த்தர் எடுத்தவனே சொல்றாரு பாருங்க, ஏனெனில் மாம்சத்தோடும் எங்க வருது யுத்தம்? ஃபர்ஸ்ட் மாம்ச பாவம், மாம்ச இச்சை, மாம்ச பாவம். அதான் காட்டுறாரு. நம்ம பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தவனே மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடு. ஒரு நெருங்கி வர சகல விதமான சக்கடைகள், துரைத்தனங்கள். ஒரு மீனமாக கடல்ல கரைப்படாத இருக்கிற கடல்ல கரைப்படாத உப்பு கரைப்படாத நீர், கடல் கரிக்க தண்ணி உப்பு. என்ன செகண்ட் எவ்வளவு தண்ணி குடிப்பீங்க ஒவ்வொரு நாளும்? உப்பு தண்ணி குடிப்பீங்களா? கொஞ்சம் அச்சுட்டு குடிச்சுப்பீங்க. ஏன்னா பால் குடிக்க மாட்டாரு, ஏன்னா ஒரு கரை இல்லை. நீங்க குடிச்சிட்டு கிடிச்சு கொண்டாந்து கொடுத்தா அவர் வாங்குவாரு.
பால் நீங்க உப்பு தண்ணி குடிப்பீங்களா? அப்போ இப்போ கிடையாது. உப்பு தண்ணி அதான் சொல்ற நடுவர். ஒரு மீன், அந்த மீன் உப்பான கடல்ல இருந்தாலும் அது கரைப்படாது இருக்கு அப்படின்னா உப்பு கரை. அந்த மீனை வெட்டி அதை எடுத்து மண்ணு பாருங்க, உப்பு இருக்காது. உப்பு இருக்காது. அவ்வளவு பெரிய பாவப்பட்ட கடல்ல, உப்பு கரை உள்ள கடல்ல வாழ்ந்தாலும் அந்த மீன் கரைப்படாம இருக்குது. அந்த மீனை வாங்கி அப்படியே போட்டு சமைச்சு சாப்பிடணுமா? மீனை வாங்கி அப்படியே சமைச்சு சாப்பிடுமா? என்ன பண்ணுவோம்? செதில் எடுப்போம், அந்த விரல் எடுப்போம், அந்த முள்ளுகள்லாம் எடுப்போம். அத்தோட விட்டுருமா? அதுக்குள்ள விரல விட்டு பெரிய மீனா தான் அந்த வயிற்றுல ஒரு அரை போட்டு அந்த குடல் அசுத்தத்தை எல்லாத்தையுமே எடுப்போம். எடுத்துட்டு அதோட விட்டுமா? சும்மா அவசரமா அதுல உப்பு மஞ்சள் அத்தனையும் போட்டு 1க்கு 4 5 அலசி 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 சுத்தப்படுத்தி கொண்டு போய் நல்ல மசாலா, விலை உயர்ந்த மசாலா போட்டு குழம்பு வைப்போம். எங்க ரூபம் இருக்காத என்னது காரக்குழம்பு கொடுத்து வழி சாப்பிட்டு அருமையா இருக்குன்னு சொன்னாங்க. அம்மா சொன்னாங்க காரக்குழம்பு நல்ல சூப்பரா இருக்கு. அப்ப அந்த மாதிரி அந்த மீன் குழம்பு வச்சு அதை சமைச்சு சாப்பிடும் பொழுது என்ன நடக்குது? அந்த மீனை விட்டு விட்டு சாப்பிடுவோம். அதுக்குள்ள என்ன இருக்குதுங்க? முள்ளு. அப்படிதான் நம்ம வாழ்க்கையில முள்ளு. சமாதானமா இருக்கிற குடும்பத்துல முள்ளு குத்திக்கிட்டே இருக்குது. பவுல் சொன்னார், ஒரு முள் குத்துகிறது. அன்பான தேவ பிள்ளையே, அவ்வளவு சுத்தம் பண்ணி இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு முள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுக்குள்ள முள் இருக்கிறது. அந்த முள்ள நீக்குவதற்கு அந்த முள்ளோட வாய் வச்சு சாப்பிட்டா கூட அப்பா எவ்வளவு அழகா அந்த உதடு உள்ள வேலை செஞ்சு, அந்த நாக்கு வேலை செஞ்சு, அந்த பல்லுல போய் அந்த முள்ள தனியா தள்ளி கொண்டாந்து சதையை மட்டும் உள்ள அனுப்பி ஆண்டவர் அந்த முள்ள வெளியே எடுத்து அப்படின்னு துப்ப கட்ட திரும்ப பாருங்கிறார். அந்த முள்ள அப்படி முழுகன என்னாவோ தொண்டையில கொட்டிக்கும், அடுத்து என்னாவோ செத்து போயிடும். அப்ப முள்ள துப்பு வைக்கிறாரு. நாம் இந்த மாம்ச பாவத்தை அப்பளத்தை சாத்த விசாசை தந்திரமா வர போட காசை கட்டுறது, பணத்தை காட்டுற, என்ன தங்கத்தை காட்டுறியா? இனிமே சொல்ற 1 ஏக்கர் எழுதி 3 ஏக்கர் நீ குப்பையில போடுற. யாருக்கு வேணும்? எங்க அப்பா இருக்கிறாரு, எங்க ஏசப்பா இருக்கிறாரு. என்ன அப்படி என்ன செய்யறாரு? உன்னை உயரத்துல வைத்து உயர்த்தி, எப்படியா? உயரத்துல வைத்து உன்னை உயர்த்தி, உயரத்துல வைத்து உயர்த்துகிறார். எங்க அப்பா இருக்கும்போது நீ இந்த வழியில இதுதான் பிசாசின் தந்திரங்கள். The devil tricks வரும். மருமக வீட்டுல இல்லாத போது, புள்ள இல்லாத போது, மாமியார் தனியா இருந்தா அழகா வந்து தெரியுமா, உன் புள்ள மாறிட்டான். அவன் பொண்டாட்டி வச்சு கேட்கிறான், டேய் ஐயா உன் பொண்டாட்டியை நம்பாத, நீ பணம் கேட்டா அவ வாங்கி கொடுக்க மாட்டா, நீ வேர்க்கல்ல போட வாங்கி கொடுக்க மாட்டா, நீ முன்னேற வாங்கி கொடுக்க மாட்டா. இப்படி அங்க என்ன செய்யற பிசாசு? 2 பேரும் சந்தோஷமா இருக்க, ஏன் நீங்க சமாதானமாக இருக்கீங்க? அங்க வந்து நிக்கிறான். இவனுக்கு பேர் தானே என்னதான்? அங்க பாரு, பத்தியா அந்த கலகாரன் மட்டும் பாரு. ஏய் பாரு, அங்க பாரு, கொண்டாட்டி கூடி காட்டு. ஏய் நம்ம ஏதோ கலகம் பண்றா, பத்தியா ட்ரிக்ஸ் பண்றான் பிசாசு. என்னது ட்ரிக்ஸ் பண்றான், ட்ரிக்ஸ். அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப அவன் என்ன பண்ணான்? எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை, அன்பினால் எனக்குள்ளே நான் நகத்திலே என்னது? என் மாமியாரு இப்படி சொல்லிச்சா, அவ செத்தாலும் அவளுக்கு ஒரு மாலை வாங்கி போட மாட்டேன். என் மருமக இப்படி பட்டாளா, என் மாமா ஏன் பேச்சு கேட்கலையா, செத்தாலும் அவகிட்ட ஒரு குடி சோறு வாங்கி சாப்பிட மாட்டேன். ஆண்டவர் சொன்னாரு
பவனாவி எனக்குள்ளே, அந்த பயாவி அணுகுவதில்லை. என்ன இருக்குது? அன்பினாவி எனக்குள்ளே, யார் மாமியாரை மன்னிச்சு விட்டேனே. அன்பினாவி எனக்குள்ளே, எங்க அம்மாவை மன்னிச்சு விட்டேனே. அல்லேலூயா. ஆம்பளைங்க ரொம்ப பாருங்க, உண்மையாவே ஆம்பளைங்க. எங்க அம்மா அப்படி கிடையாது. அம்மா அப்படி மாமியார் இல்லை. நீங்க தான் எங்களுக்கு மாமியாரு, அம்மாவுக்கு எனக்கு மாமியாரு, மாமனாரு, அம்மாவுங்க, அப்பாவுங்க, அண்ணனா தம்பியா, அக்காவா தங்கச்சா, பிள்ளைகளா நீங்க தான். நீங்க கொடுக்கிறதே போதும் மாமியார் ட்ரீட்மெண்ட் இல்ல. நீங்க கொடுக்கிற ட்ரீட்மெண்ட் எங்களுக்கு போதும். நீங்க கொடுக்கிற ட்ரீட்மெண்ட் எங்களுக்கு போதுமானது. சொல்ல முடியாது அவ்வளவு ட்ரீட்மெண்ட். அம்மா மாமியார் கிட்ட எது அனுபவிக்கல. நானும் மாமனார் மாமியார் அம்மான்னு அந்த மாதிரி இல்ல. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஆனா நீங்க கொடுக்கிறது போதும். ஆனா நீங்க இருக்கிற ஆம்பளைங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பா. அடடா, மனைவியா அம்மாவா இல்ல, ரொம்ப கஷ்டம். மனைவியா அம்மாவா அப்பாவா குடும்பமா ரொம்ப கஷ்டம். ஆனாலும் ஆண்டவர் சொன்னார், அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புக்களை. கையிருக்கிறதியா வாய் நல்ல அகத்தாட்டி பூச்சி நடித்த அதிர்ச்சி சொல்றேன். அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புக்களை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புக்களை. வல்லமையின் ஆவியானவர் என்னும் நம்பிக்கைத்த காரணத்தினால் தந்திரமான விசுவாச ஒரு சொல்லான விரட்டிவிட்டே. பிசாசின் தந்திரங்களை விரட்டிவிட்டே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, முதலாவது மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் துரைத்தனங்கள், நம்மை நெருங்கி வருகிற துன்மார்க்க துரைத்தனங்கள், அந்த துரைத்தனங்களையும் அதிகாரம் இயேசு எனக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பின் அதிகாரத்தோடு இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு விக்கிரக கிரியைகள், உலக பிரமாண செத்து போன அசுத்த ஆவிகள், முன்னோர்கள் பின்னோர்கள், நம்ம குடும்பத்தில் தாத்தா பாட்டி அண்ணன் மச்சா அவ இவ விட்டு போன அந்த தோஷங்கள், அது இது திதி எல்லா துரைத்தனங்களும் எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய அந்த அதிகாரத்தை பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளால் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. அவனை போராடி மேற்கொள்ளணும். அவன் தான் யாரு? பிசாசின் தந்திரம். நீங்க நினைக்கிறீங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போய் கொஞ்ச நேரம் உட்கார்றோம், அப்பா அப்படிதான் திட்டுவார், என்னதான் திட்டுவாரா? இப்ப பண்ற பிரச்சனை உங்களுக்கு திட்டுறது அர்த்தம். அப்படிதான் பேச என்ன பண்றது? அத்தான அந்த நாளைக்கு போக மாட்டேன். இதுவா என்ன இருக்கு தெரியுமா பிரியமானவர்களே? மாம்சத்தோடு, அந்த மாம்சத்துக்கு போராட்டம், ரத்தத்தோடு போராட்டம், நம்மள நெருங்கி வருகிற சாப பாவம் விக்கிரக கிரிய எல்லாம் ஆள சுத்தத்து கோயிலுக்குள்ள போறது, தாலியை கட்டுறது, துணிகிற பாவம், அந்த காலம் லோகாதிபதிகளோடு உள்ளான ஆவிகளோடும் சேனைகளோடும், ஆவி மட்டும் இல்ல அவன் சேனைகள் கோடான கோடி 338 முக்கோடி ஆவிகளின் சேனைகள். அந்த சேனைகளும் உனக்கும் எனக்கும் போராட்டம் உண்டு, போராட்டம் உண்டு. நான் சர்ச்சுக்கு வந்துட்டேன், எனக்கு ஏன் அந்த போராட்டம் வருது? வரும். நீ ஜெபம் பண்ணவனா வரும், நீ பைபிள் வாசிக்கனா வரும், நீ ஒழுங்கா இல்லன்னா வரும். ஆண்டவர் கொடுத்ததுல 6 நாள் காலம் கொடுத்தாரு, 7ஆம் நாள் ஓய்வு நாள் சர்ச்சுக்கு போவ. 6 நாள் உனக்கு எனக்கு கொடுத்தாரு. 6 நாள் சம்பாதிச்சு போவாதா? எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தான். நாங்கன்னா எல்லா நாளும் அவருக்குள்ள தான் 6 நாள் கொடுத்தாரு சம்பாதிச்சு
அதை விட்டுட்டு வேலைக்கு போறது. அப்ப போராட்டம் வருமா வராதா? சொல்லுங்க, வருமா வராதா? வருமா வராதா? வரும். வான மண்டல சேனைகளோடு, பொல்லாத ஆவிகள் சேனைகளோடு, துரைக்கன ஆவிகளோடு, இப்பிரபஞ்சத்தின் அந்தகாரம் லோகாதிபதிகளோடு, வான மண்டல பொல்லாத ஆவிகளோடு, சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்தின் வாழ்க்கைக்கு போராடி 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 உங்களுக்கு நிலநிறுத்தி வாழ வைக்க நான் பாடுகிற அப்பா சொல்ல முடியாத போராட்டம், சொல்ல முடியாத போராட்டம். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. அடுத்த வசனம் வாசிங்க. தீங்கு நாளிலே அவைகளை நீங்க எதிர்க்க தீங்கு வருதுன்னா தெரிஞ்சுக்கணும். தீங்கு நாள் வந்துச்சுப்பா. இது அப்படி சிம்பிளா வந்துருமா? கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றதுன்னா, இயேசுநாதர் வேற தெய்வம், நம்ம ஊழியக்கார அம்மாவும் ஊழியக்காரன் வேற. ஆண்டவரையும் ஊழியக்காரரையும் ஒன்னா நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தீங்கு வராது. ஒன்னா நினைக்கணும். இயேசு கிறிஸ்துவை நம்ம கண்ணால பார்க்கல, அந்த இயேசு கிறிஸ்துவ அற்புதங்களை அதிசயங்களை நம்ம வாழ்க்கையில செய்து நம்ம வீட்டு வாழ வைத்த, அந்த அதிசயங்களை அற்புதமா செய்து வாழ வைத்த இவர்களை தான் இயேசுவை போல பார்க்கிறார். சொன்னா கேட்கறது மன்னிச்சுங்க, நான் கையை விரிக்கிறேன், காலை கேட்கிறேன், காலால நீட்டுறேன், கையால நீட்டுறேன், என்னை மன்னிச்சுட்டு என்ன ஆசீர்வதி 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 ஆசீர்வதிச்சுதாரா ஆசீர்வதிச்சுதாரா கொஞ்சம் கேட்டு வரா. இப்ப பைபிள் வாசிப்பா, ஜெபம் பண்ணுமா, ஓய்வு நாள் வந்துருமா, தசமபாகம் ஒழுங்கா கொடுங்க. ஒரு வருஷம் ஆகுது, ஒரு மாசத்துக்கு ஒரு ஆத்மா ஊழியர்வா, ஊழிய செய்யவா, ஊழிய செய்யுங்க, சபையை பராமரிங்க, யூத் மீட்டிங் வாங்க, சபைக்கு ஊழியத்தை செய்யுங்க. சொல்றாரு செய்யுமா அப்படின்ட்டு வர போயிட்டேன். இப்ப போயிட்டு முட்டியை போடுற கதற தீங்கு நாள் வரத்துக்கு முன்ன என்ன சொல்ற, அதையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். உனக்கு என்ன வரப்போகுது? இப்போ தீங்கு வரப்போகுது, அவைகளை எதிர்க்க. கீழ்ப்படியாம போயிட்டேன், கீழ்ப்படியாம புள்ள. இப்ப தீங்கு வரப்போகுது. என்ன காப்பாத்து, எப்படி காப்பாத்து? என் ஊழியக்காரன் என்னமா சொன்னா, உனக்கு தீங்கு வரப்போகுது, அது வரத்துக்கு முன்ன ஒன்று கொடுத்து காப்பாத்திட்டு சொன்னார. அவர் சொன்னதை நீ கேட்கல, அப்ப நானும் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேன். ரியலி அப்பா சொன்ன வார்த்தைகள் நான் உங்களுக்கு போதிக்கிறேன். ஏதாவது ஒரு கட்டி கதை, சினிமா கதை, கூத்து குமாரம் வந்தவங்க நீங்க பாத்தீங்கன்னா வேற சபைகள்ல வித்தியாசமா இருக்கும். என் மகள் பிரியா சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் நம்ம சபையில கல்வாரி கம்பெனி பேராலயத்தில் வந்து நான் சத்தியத்துக்குள்ள நான் வாழ்க்கிறேன். சென்னைக்கு போவோம், பல ஊர்களுக்கு இங்க பக்கத்துல போவேன், எங்கேயும் கிடைக்காத சத்தியம், ஆரோக்கியமுள்ள சத்தியம், ஆசீர்வாதமுள்ள சத்தியம் எங்கேயும் கிடைக்காதத நான் தொடர்ந்து வந்து நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். ஒரு நாளும் இனி விடக்கூடாது. ஆராதனை சரியான நேரத்துக்கு வந்து ஆண்டவருடைய அபிஷேகத்தை, அந்த வல்லமையை, அந்த அதாவது அவருடைய அந்நிய பாஷையை நான் பெற்றுக் கொள்ளணும். கர்த்தருடைய சத்தியத்தை ஆரம்பத்தில் முட்டி வரணும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது, ரொம்ப சந்தோஷம். அதைத்தான் கர்த்தர் பார்க்கிறார். இப்ப அந்த பிள்ளைக்கு தீங்கு வருமானா வராது. தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுதத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். சர்வாயுதம் அப்படின்னு அர்த்தம். தேவனுடைய சர்வாயுதம் பட்டயத்தை, வசனத்தை
வார்த்தையை நீ எடுத்து தரித்துக் கொண்டு நிற்கணும். அப்படி நிற்கணும். உன்னை பார்த்தா தரிக்கணும். நீங்க என்ன பண்றீங்க? தீங்கு நாளுக்கு தீங்க பார்த்து வா வா வா. காக்காவுக்கு என்ன பண்ணுவான்? செத்தவனுக்கு சூரியன் கொடுப்பான். கா 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 வா வா வா. இப்ப யாரு? எங்க தாத்தா பெருமாள். பெருமாள் காக்கா வா 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 வா. இந்த சோத்தை நீ சாப்பிட்டு போ போ போ. தீங்கு நம்மளை கூப்பிடுறோம். பேய் நம்மளை கூப்பிடுறோம். கூப்பிட்டு வர வச்சு சோறு போட்டு சாப்பிடுப்பா. முதல்ல புருஷ சாப்பிட மாட்டான். முதல்ல வருவான். பெருமாள் செத்து வருவான் சாப்பிட. தள்ள சாப்பிட்டு தின்னுட்டு குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டு நான் தச்சு வச்சுட்டு போவான். தீங்கு நம்மளே என்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போக மாட்டேன். கிழக்கு பக்கம் வந்தா கல்லு வலி வச்சிருந்தான். எங்க அன்பு சகோதரிக்கிறார் 10 லிட்டர் கல்லு மொத்தமாக தான் நம்ம அருமை வராங்க. 10 லிட்டர் கல்லு ஷாரு இனி வாங்குவீங்க. ஷாரு நீங்களும் குடிக்க, நீங்களும் குடிப்பீங்க. ஷாரு ஷேர் தீங்கு உனக்கு வராதபடிக்கு உன் ஊழியக்காரர் மூலமாய் வருகிற கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ வேண்டும். உங்ககிட்ட ஆண்டவர் என்ன கேட்கிறார்? பரிசுத்தமாயிருங்க. அதுதான் கேட்கிறார். இரண்டாவதாக ஆண்டவர் சொல்ல எபேசியர் 6:14 சொல்கிறது சத்தியம் கச்சை. என்னதை வெட்டிக்கணுமா? இரண்டாவது சத்தியம் என்னும் கச்சை. எழுதிக்கொள். சத்தியம் என்னும் கச்சை. The belt of truth. The belt of truth. கச்சை எங்க கட்டணுமா? அறையிலே. The belt of truth. சத்தியம் வசனத்தை எங்க கட்டணும்? இடுப்புல கட்டு. இன்னைக்கு பெண்கள் பைபிள் எடுத்து இப்படி வச்சுக்கிட்டு வர்றது கூட கூச்சமா இருக்கும். இப்ப பேக் வாங்கி போட்டு மாட்டிட்டு நீ பைபிள் எடுத்து சர்ச்சுக்கு போறியா? இல்ல கல்யாணத்துக்கு போறியா? இல்ல கடத்தலுக்கு போறியா? தெரியல. பக்கத்துல இருந்து வர அழகா பைபிள் எடுத்து சும்மா சூப்பரா கையில எடுத்து நானும் சர்ச்சுக்கு போறேன் அப்படின்னு கையில் எடுத்து அவன் இதயத்தை பதிச்சுக்கிறீங்களா? அமெரிக்காவில் போய் பைபிளை கையில் எடுத்து நான் சுத்தி வந்தேன். அமெரிக்காவில் கையில் எடுத்து எத்தனை மாதம் 4 ஸ்டேட் போனேன். தமிழ்நாடு மாதிரி 4 ஸ்டேட். பால் பிரச்சா சரியில்லை. முன்னாடி 4 ஸ்டேட் 4 மாகாணம் போனேன். தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா மாதிரி 4 ஸ்டேட் போனேன். கையில் ஒரு ஒத்த பைபிளோடு போவேன். எவனும் என்ன ஒண்ணு பண்ண முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வாழ்ந்தா இயேசுவுக்கு சொல்லுங்க. பைபிளை கையில் எடுங்க. வலது கையில் எடுங்க. எல்லாரும் கையில் பைபிள் எடுங்க. வாழ்ந்தா எல்லாம் கையில நல்ல தூக்கி. வாழ்ந்தா இயேசுவுக்கு, செத்தாலும் இயேசுவுக்கு. டேவிட் சொல்லுப்பா. வாழ்ந்தாலும் இயேசுவுக்கு, நான் செத்தாலும் இயேசுவுக்கு. இந்த சத்தியம் என்னும் கச்சை தலை சீரல் என்னும் பெட்டகம் என் தலையில், என் கையில், என் மார்பில் எப்போது அணிந்திருப்பேன். கைகளை தட்டி வாழ்வோ சாவோ எதுதான் பிரிக்க முடியும்? வாய்களை திறந்து வாழ்வோ சாவோ எதுதான் பிரிக்க முடியும்?
அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆண்பட்ட என் தெய்வமே அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆண்பட்ட என் தெய்வமே உம்மை நான் மறவேன் உமக்காய் வாழ்வேன் உம்மை நான் மறவேன் உமக்காய் வாழ்வேன் அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆண்பட்ட என் தெய்வமே அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆண்பட்ட என் தெய்வமே வாழ்வோ சாவோ எதுதான் பிரிக்க முடியும் அன்பே என் இயேசுவே ஆருயிரே எதுவும் என் ஆண்டவருக்குள் இருக்கிற என்னை பிரிக்கவே முடியாது. எந்த பணமும் வாழ்வு என்ன தெரியுமா? பணம் பொருள் சொத்தோடு வாழ்வது, பொருளாதார வாழ்வு. எந்த வசதி வாய்ப்பு படிப்பு பட்டமோ என் ஆண்டவர்கிட்ட பிரிக்காது. எனக்கு சாவே வந்தாலும் என்னை பிரிக்க முடியாது. என் சாவு என்ன தெரியுமா? என் சரீரத்தை மண்ணில் விதைப்பார்கள், என் ஆவி ஆத்துமா இன்றைக்கு பரலோகம் போகும். ஆக சாவே வந்தாலும் எங்க அப்படத்துல போகும். ஓ, அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக சத்தியம் என்னும் கட்டை எங்கள் அறையில் கட்டினவர்களாய் நீதி என்னும் மார்க்கவசம் தரித்தவர்கள். நீதி இந்த நிலையத்தில் நீதி மட்டும்தான், அநியாயம் இருக்கக்கூடாது. அநியாயம் இருக்கக்கூடாது, நீதி மட்டும் இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் ஆண்டவராகிய தேவன் ஏசாயா 11:5 சொல்கிறார். சத்தியம் என்னும் கச்சை. ஏசாயா 11:5 வாசிக்கலாம் வேகமாக. நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையாய் இருக்கும். மீண்டும் வாசிக்க. நீதி அவருக்கு அரைக்கட்டும், பாத்தீங்களா? நீதி அவருக்கு அரை கச்சை. சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையாய். சத்தியம் அவருக்கு இடை கட்சியுமாய் இருக்கிறது. இடை கட்சி. அல்லேலூயா. நீதி அவருக்கு அரை கட்டும், இதயத்திலே அறை. அவர் நீதி மட்டும்தான் இருக்கணும். சத்தியம் அவருக்கு